12 கார்த்திகா எஸ். தேடி பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடைத்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறைந்து கொடுங்கூற்றுக்கு இறை எனப்பினமாயும் பல வேடிக்கை மாணவர்களைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படைத்து புத்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். என்னையும் தாயையும் குருவில்லாதோரும் குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோ ரத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்கள் இறங்கி தமிழ் அன்னை மடையில் மயங்கி எனது உரையை துவங்கி பேசப் போகிறேன். தலைப்பில் இறங்கி சாதனை படைக்க தேவை தன்னம்பிக்கையா விடாமுயற்சியா? முதலில் நான் பேசப்போவது தன்னம்பிக்கை. முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை. முடியுமா என்று கேட்பது அவன் நம்பிக்கை. முடியும் என்று சொல்வதுதான் தன்னம்பிக்கை. நம்பிக்கை எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் தன்னம்பிக்கை தான். வெற்றி என்பது புத்திசாலிகளின் சொத்தல்ல, அது முன்னேற துடைக்கும் முளைப்பாளிகளின் தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இல்லா மனிதன் வாழ்வில் வெற்றி பெற முடியாது. அருமை உழைத்தின் ரசுவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நம்மால் முடியுமா என்று மனம் தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் அதுவே மிகப்பெரிய சாதனையாக அமையும். இக்குறளிற்கு உதாரணமாக கூடைப்பந்து விளையாட்டு வீரர்கள் குறைந்தது 6.5 அடியங்களும் இருப்பார்கள். ஆனால் டைரன் ஃபாக்ஸ் என்பவர் 5.3 அடியங்களும் தான் இருப்பார். வரலாற்றிலேயே மிக உயரம் குறைந்த கூடைப்பந்து விளையாட்டு வீரரும் அவர்தான். அதிக பரிசுகள் பெற்றவரும் அவர்தான். அமெரிக்காவில் NBA விளையாட்டை பார்த்தீங்கன்னா அங்குள்ள வீரர்கள் குறைந்தது 6.5 அடியங்களும் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஜம்ப் பால்களுடன் மோதி ஒரு சாதனை படைக்க எப்படி முடியும் என்று கேட்டபோது அவர் சொன்னார், சின்ன வயதிலிருந்தே என்னை எல்லோரும் குள்ளம் குள்ளம் என்று கேவலப்படுத்துவார்கள், கிண்டல் பண்ணுவார்கள். 5 அடி அங்கலம் உள்ள நீ கூடைப்பந்து விளையாட போகிறாயா? பொதுவாக எந்த போட்டியிலும் கலந்து கொள்ள தகுதி இல்லாதவன் நீ உலக போட்டி விளையாட போகிறாய் என்று கேவலப்படுத்தினார்கள். அதையெல்லாம் ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு தன்னம்பிக்கை வளர்த்துக்கொண்டு உலகம் என்ன சொன்னாலும் என்னை இழிவுபடுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் ஒரு சாதனை செய்ய வேண்டும் என்றால் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், நான் வெல்வேன் என்று தன்னம்பிக்கை கொண்டிருந்தேன். அதற்காக தொடர்ந்து 16 மணி நேரம் பயிற்சி செய்வேன். என் லட்சியம் நோக்கி பயணித்து அதில் நான் வெற்றியும் பெற்றேன் என்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறதுனா டைரன் ஃபாக்ஸ் மாறி நாமும் சாதனை படைக்க வேண்டும் என்று அனைவரும் தன்னம்பிக்கை இருந்தால் நாமும் பலதர்கள் சாதனை படைக்கலாம். விடாமுயற்சி என்றால் நம் நினைவுக்கு வருவது தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சியை வெறுத்த கூலித்தரும். கடவுளே என்று கூவி கூவி அழைப்பதால் நடக்காத காரியம் கூட நீ விடாமுயற்சி உழைத்தாலும் உழைப்புக்கேற்ப வெற்றியை தரும். சின்னஞ்சிறு இதயம் சிறகடைக்கும் கனவுகள் அத்தனைகள் நிறைவேறும். உறுதியுடன் கூடிய விடாமுயற்சி இருந்தால் வேதனையும் ஒரு சாதனையாகலாம். விடாமுயற்சி என்னும் உதகியிருந்தால் நிலவில் மனிதன் காலடியை வைத்தானா அல்லது காலடிகள் சுவடிகளை வைத்தானா அது முக்கியமில்லை, கால் ஊன்று நின்றானே அதுதான் விடாமுயற்சி. ஆழ்கடன் செல்வம் எல்லாம் முத்து குளித்தவனாகாது. அதனால் முறை செல்வம் தான் முத்துக்கும் சொந்தமாகிறான், அந்த விடாமுயற்சிக்கும் சொந்தமாகிறான். முயற்சிக்கும் போதுதான் முற்குள் நம்மை முத்தமிடும். சாதனை என்பது வலிமையில் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சிகள் செய்யப்பட்டவை. அறிவாளிகள் தோற்று போகலாம், திறமையாளர்கள் தோற்று போகலாம், ஏன் பணக்காரர்கள் கூட தோற்று போகலாம். ஆனால் விடாமுயற்சி உடையவர்கள் என்றும் தோற்பதில்லை, எப்பொழுதும் ஜெயித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் மூலமாக நாம் இன்றும் உலகின்ற வீட்டில் வாழ்கிறோம். அவர் 1000 தோல்விகளை கண்ட பின்னரே மின்குமலை கண்டுபிடித்தார். அவர் 1000 முறை தோற்று போனாலும் முயற்சி மட்டும் கைவிடவில்லை, அதில் அவர் வெற்றியும் பெற்றார். இந்தியாவில் ராமநாதபுரத்தில் வீடுகளுக்கு பத்திரிகை போடும் சிறுவன் பின்னாளில் இந்தியாவையே விண்வெளியில் தலை நிமிர வைத்தான். அவர்தான் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அதற்கு காரணம் அவரின் விடாமுயற்சியே. பிரான்ஸ் ஒரு நிகழ்வு நடந்தது. மாலை 6 மணி தொடங்கி காலை 6 மணி வரை இடைவிடாமல் கைத்தட்டி கொண்டே இருப்பவர்களுக்கு $1000 பரிசு அறிவித்தனர். அதில் 1000 பேர் பங்கு பெற்றார்கள். ஆனால் அத்தனை பேரும் கையொலி எழுப்பி எழுப்பி சில மணி நேரத்தில் ஓய்ந்து விட்டார்கள். விடிய காலை 6 மணி வரை கையில் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. நடந்தவர்கள் அங்கு போய் பார்த்தபோது ஆச்சரியப்பட்டார்கள். அதற்கு காரணம் அது ஒற்றை மனிதரின் ஓசை அல்ல, அது 2 மனிதர்களின் ஒற்றை கைகளால் எழுப்பிய ஓசை. அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னார், நானும் இவரும் இராணுவ வீரர்கள். இந்த நாட்டு எல்லை போரில் நான் இடது கையில் இருந்து வலது கையில் இருந்தார். நாங்கள் இருந்ததை பற்றி கவலைப்படவில்லை, இருப்பதை பற்றி பெருமைதான் பட்டோம். எனது இடது கையும் அவரின் வலது கையும் மோதி மோதி இந்த ஓசையை எழுப்பினோம். அதில் நாங்கள் வெற்றியும் பெற்றோம் என்று பெருமையாக சொன்னபோது நடுவர்கள் மேய்ச்சலத்து போனார்கள். எப்போதும் தன் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இரண்டுமே நம்ம கண்கள் மாதிரி தான். இரண்டுமே இருந்தால்தான் நம் வாழ்வில் சாதிக்க முடியும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.